உள்ளங்களுக்கும் பக்க மேளங்களுக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருவம் உருவமாகி அடர்ந்தே பலவை ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளாமதோர் மேடியாக கரணிக்கர் முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த அங்குதித்தன உலகமைய என்று இங்கு வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது பார்த்திபனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி கிராமத்தை சேர்ந்த மல்லியாதேவி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மச்சான் அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடி பேத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவர் இளைஞர் பேரணிவியை சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்து நெய்ந்து மணமுருகன் படியத் தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரி வேளா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதடைகின்ற விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலையெடுத்து கொடுத்தவன் விடைகளை அகற்றி விடுவான முருகப்பெருமானை தொழுது அப்புறம் எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிடுவோமா, முருகனை வணங்கிடுவோமா. ஏன்னா முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், சேயோன் மாயோன் மருகன் சண்முகன் அந்த சடாச்சரனை தொழுது பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு எழுத்து சொல்லுவோம். ஈசல போய் ஐப்பசி பறந்து விட்டாலே ஈசல் பறக்கணும். புள்ளிமயில் வேளனுக்கு புந்தமேனில் மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டு செய்தேன் நான். அண்டபகிரண்டும் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்க எதற்காக வந்திருக்கா அப்படின்னா
தேவர் ஜெயந்தி குரு பூசை விழாவை முன்னிட்டு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அம்பாளுடைய அந்த திருவிழாவை முன்னிட்டு இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நம்மளெல்லாம் கலந்துக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் சென்று வர முடியாது. அப்படின்ற முறைக்கிணங்க நம்ம இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி குடுப்பனை வேணும். எத்தனையோ நாட்கள் எல்லா இடத்துக்கும் நாடகத்துக்கு போயிட்டாலும் இந்த குரு பூஜை விழாவை முன்னிட்டு நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு இந்த வருஷம் தான் நான் முதல்ல வந்திருக்கேன். அப்படின்ற காரணத்தினால இந்த மக்களை எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நேத்து இரவுல இருந்து விடாத ஒரு மழை, ஆத்தாடி எல்லா தமிழகம் முழுவதும் அப்படி விடாத ஒரு மழை தீபாவளின்ற அந்த உள்ள காலங்கள்ல இந்த மழை பேஞ்சிருக்கு. இப்பதான் நம்ம பண்றோம். ஏன்னா தீபாவளிக்கு பெரும்பாலும் ஒரு நாள் பெஞ்சிட்டு விட்டுரும். விடாத மழை எப்படின்னா விடாத மழை பெஞ்சாலும் நாடகத்தை நடத்தி நாங்கள் தீருவோம், ரசிகர்கள் நாங்க பார்த்தே தீருவோம்னு சொல்லி அந்த மழையும் பொருள்படுத்தாமல் இருக்கிறீங்கல்ல, ரொம்ப சிறப்பு. ஆமா ஆமா, அண்ணன்ட்ட நான் கேட்டு என்னன்னே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நாடகம் மட்டும் நிக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படி சந்தோஷத்தை நிலையானதா அப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது. சந்தோஷம் என்பது நிலையானது கிடையவே கிடையாது. இன்பத்தை மட்டும் அனுபவித்திருந்தால் வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சலிப்பாகிவிடும். துன்பத்தை மட்டும் அனுபவித்திருந்தாலும் அதுவும் சிறப்பாக ஒரு நாளும் அமையாது. அப்படினால இந்த இடத்துல எப்படி எல்லாம் காவல் செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன். நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லாவா இருக்கு? கூட தோழி பொண்ணு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. சேர்ந்து நந்தவனத்தை காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பொறுமையாக காவல் பணியை செய்யணும் அப்படின்னா வசந்தத்துல வைதிகியா காத்திருப்போம். வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மையிட்ட கண்ணோடு பாண்டிலை
இப்படி எல்லாம் காவல் காக்கணும் அப்படின்னா பொறுமை கடலிலும் பெரியது அப்படி இருக்காங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையினும் நகையிழந்து புகழ்ந்திடவேணும் அவ்வையின் முதுமொழி கிடங்க பதறாத காரியம் ஒரு நாளும் எந்த இடத்திலும் சிதறாது அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வாழ்க்கை சிறப்படையாது. கொஞ்சமாவது நிதானத்தோட எந்த செயலை செய்தோம்னா முயற்சி திருவினையாக்கும். முயலும் ஆமை வெல்லும் முயலாமை ஒரு நாள் வெல்லவே வெல்லாது. ஏன்னா முயல் வேகமா ஓடக்கூடியது, ஆமை ஊர்ந்து போறது. அறிவிலையும் சரி வீரத்திலையும் சரி ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லை. ஒரு யுத்த களத்துல சண்டை போடணும்னா வில்வித்தை பயிற்சி தெரிஞ்சவன் தான் வில்லாளியோட சண்டை போடணும். கதை யுத்தம் தெரிஞ்சவன் தான் கதையா வச்சிருக்கவனோட சண்டை போடணும். ஆனா வேகமா ஓடக்கூடியவன் வேகமா ஓடக்கூடியவனோட போய் சண்டை போட்டு முயற்சி செஞ்சா தானே வெற்றி. முயல் வேகமா ஓடும், அறிவதுக்கு 5. ஆனா ஊர்ந்து போகக்கூடிய ஆமை நீரில் வாழும் நிலத்தில் வாழும் 2 அறிவு இல்லாட்டி 3 அறிவு, இவ்வளவுதான் அறிவு. ஆனால் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டுன்னா ஆமைக்கு உண்டு. நெடும் நாட்களாக அற்புதமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு திறமையும் ஆமையிடம் உண்டு. அப்ப திறமை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. இல்ல ஒவ்வொரு ஜீவனும் பூமியில் ஜனனம் எடுத்து விட்டால் ஏதாவது ஒரு திறமை இருந்து கொண்டே இருக்கும். அவ போட்டி போட கூப்பிடும் போது ஆமை யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. எதுலையுமே சம்பந்தம் இல்லை. நீயே போட்டிக்கு கூப்பிடும் போது நம்ம என்ன சலிச்சாளா? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழக அப்படின்னு சொல்லி பாவம் என்னப்பா முயற்சி செஞ்சு நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆமையாகப்பட்டது. போட்டி மட்டும் என்னன்னு சொல்லி இலக்கை யார் முதலில் தொடுகின்றானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொன்ன உடனே வா போட்டிக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் களத்தில் இறங்குகிறார்கள். இறங்கினாலும் வேகமா ஓடி போன முயல் கொஞ்சம் மண்டகணம். நம்ம மட்டும்தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி தலக்கணத்தோட இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துச்சு. ஆனா தன் இலக்கை மட்டும் ஒவ்வொரு அடியாக நிதானமாக பொறுமையாக போனதுனால வெற்றி என்ற அந்த கனியை ஆமை பெற்று விட்டது. அப்ப நிதானம் தேவையில்லை. என்னைக்குமே சுடர் விட்டு பயங்கரமா எரியக்கூடிய விளக்கு கொஞ்சம் அணைஞ்சு போயிடும். அகல் விளக்கு நீண்ட நேரம் சுடர் விட்டு எரியும் அல்லவா? அந்த மாதிரி நிதானத்தோட போவோம். இன்னைக்கு நிதானமா எப்படியெல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வ திருமகனுடைய புகழை பாடிவிட்டு அப்புறம் எதற்காக அப்படின்னு சொல்லிடுவோம். தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணுலகில் தனி தோன்றினார் தேவர்கள் மனது தெய்வமாகினார் ஐயா
விட்ட காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி கண்ணி தமிழகம் கண்டெடுத்த காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி அவர் கேளை கிடைக்காத கும்மாங்கி தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி கண்ணி தமிழகம் கண்டெடுத்த காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி அவர் கேளை கிடைக்காத கும்மாங்கி தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி முத்து முத்து என்று மூரை சூறைகளால் முத்தி விளக்குவடி சின்ன பெண்ணே முத்தி விளக்குவடி முத்து முத்து என்று மூணு முறை சொன்னால் முத்தி விளக்குவடி கள்ளி பெண்ணே முத்தி விளக்குவடி கத்தி கத்தி என்று நான் பாடும் பாட்டிலே தெய்வீகமாகுவடி தேவர் புகழ் தெய்வீகமாகுவடி தேவர் புகழ் தெய்வீகமாகுவடி கண்ணி தமிழகம் கண்டெடுத்த ஒரு காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி அவர் கேளை கிடைக்காத செம்மாங்க தென்றல் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி அஞ்சாத சிங்கமானே தாஜி போசுக்கு அன்பான தோழரே தேவர் மகன் அன்பான தோழரே அஞ்சாத சிங்கமானே தாஜி போசுக்கு அன்பான தோழரே தேவர் மகன் மரதோலரடி இந்திராணி பெற்ற தெய்வ திருமகனை போற்றி புகழ்வோமே நாம இப்போ போற்றி புகழ்வோமே நாம இப்போ போற்றி புகழ்வோமே கள்ளி தமிழகம் கண்டெடுத்த ஒரு காவிய சோலையடி தேவர் மகன் காவிய சோலையடி அவர் தேடை கிடைக்காத செம்மாக தென்றலில் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா அஞ்சாத சிங்கமலா தேவர் எங்கள் தங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா பசுபொடிலே பிறந்தவரா மார்புகளும் வாழ்ந்தவரா பசுபொடிலே பிறந்தவராம் அவர் மார்புகளும் வாழ்ந்தவரா அன்னை இன்று ராணி பெற்ற அரும் பெரும் தலைவர் அன்னை இன்று ராணி அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அவர் அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா அப்பநாடு கண்டெடுத்த அருப்பெரும் வீரனடா அப்பநாடு கண்டெடுத்த அருப்பெரும் வீரனடா பசுமனிலே பிறந்தவரா பார்வுகளும் வாழ்ந்தவரா பசுமணிலே பிறந்தவரோ போர்வுகள் வாழ்ந்தவரா அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா அவர் அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர்வம் சமடா முக்குள்ள தோர்வம் சமடா நன்றி நன்றி கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்து காவல் செய்யணும்னா சந்தோஷமா போகணும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருந்துட்டால் என் மனசுல நிறைய ஆசை இருக்குப்பா எப்படி காவல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லாதவன் மனிதனா மனுஷனே கிடையாது ஆசை இருந்தா தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும் இல்லைன்னா ஆசை இல்லைன்னா பேசாம மூளையில முடங்கி கிடக்கணும்
அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி போய் நந்தவனத்துல எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் மனதுல வந்து கற்பனையோட நான் வந்திருக்கேன். ஏன்னா முன்னப்பிட்ட காவல் பணி செய்வது கிடையாது. இன்னைக்கு காவலுக்குன்னு நான் வந்ததுனால எப்படியெல்லாம் காவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நானு ஆசையை கட்டி வச்சிருக்கேன். ஆசை எப்படின்னு வந்து எடுத்து சொன்னா தானே தெரியும். அண்ணமார் வந்திருக்கேன்னா உங்கள்கிட்ட வந்து ஆசையை சொன்னா தான் தெரியும் தங்கச்சியுடைய ஆசை இதுதான், அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் பாட்டுல சொல்லாம இருந்தேன்னா என்னுடைய ஆசை உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஆசையத்தையும் தங்கச்சி எப்படி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனா எனக்குன்னு ஒண்ணு ஆசை இருக்கும்ல, அது எப்படிப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஆசை தான். தூதுவளைய சொல்லிட்டு அப்புறம் வந்து கல்யாண வளைய சொல்லுங்க. தூதுவளையலரச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமும் கூட பேச போரி மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போரி நாள் கணக்கா தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா செந்தில் வேலை தவிர வேற யாரும் நினைக்க கூடாதுல. அவர்தான் என்னுடைய மாமன் மச்சான். என்னை திருமணம் பண்ணிக்கிற கூடியவர் காலையில வேலை கொண்டுகிட்டு வருவார். அவர்தான், வேற யாருமே கிடையாது. அப்ப முருகனை எதற்காக நினைத்து கொண்டிருக்க, முருகனுக்காகவே நான்
அவதாரம் எடுத்து இந்த இடத்துல வேற யாருக்கு வந்திருக்கேன்? காவலுக்கா வந்திருக்கேன்? காவலுக்கெல்லாம் கிடையாதுன்னு சும்மா சொல்லிக்கிறது. முருகனுக்காகவே தான் வந்திருக்கேன். தெய்வத்துக்காக ஒரு பணி செய்யறது மாதிரி ஒரு அர்ப்பண வேலை வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்தாலும் புழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்றக்காக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் புண்ணிய பூமி. அது மட்டும் கிடையாது, வானம் பார்த்த பூமியும் கூட. மழை பெழிஞ்சாதான் விவசாயம் என்பது செழிக்கு. விவசாயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெய்யவே இல்லை. மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுல்லடே. மழை பொழிந்துருச்சு. நான் விதைச்சதெல்லாம் கை கூடணும்ல, விளைச்சாதானே கை கொடுக்கும். இருந்துட்டாலும் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னா, ஆடியில விதைச்சோம்னா தை மாசம் ஆக அறுவடை முடித்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர. அப்போ உள்ள காலங்கள்ல, இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஐப்பசியில தான் விதைச்சதே பயிர் முளைச்சு வருது. இப்படியெல்லாம் விவசாயம் மாறிக்கொண்டு வருகிறது. அன்னைக்கெல்லாம் முறையாக எப்படியெல்லாம் விவசாயம் நடந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிடுவோமா? நம்ம ஊர்ல உழவு மாடு இருக்கானே, என்ன மண்ணாடுற இருக்கா? பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். எந்த ஊர்ல உழவு மாடு இருக்கு? ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னு. பந்தய மாடு இருக்கு, மாட்டு வண்டி பந்தய மாடு தான் எல்லா ஊர்லயும் இருக்க. நீங்க அது கிடையாது, நீங்க தான் ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கீங்க. உழவு மாடு என்பது உழவு தொழிலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது அல்லவா? அப்ப யாராவது உழுகுறாங்களா அந்த உழவு மாடை வச்சு? இருக்காங்களா? பரவாயில்ல. இருந்தா அப்ப நம்ம பக்கம் இருக்கிற இடம் ரொம்ப சந்தோஷம் தானே. அது தெரியும், அவர் வச்சிருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்குமா? அப்படின்றதுனால எப்படியெல்லாம் முறையா விவசாயம் அன்னைக்கு உள்ள காலங்களில் உழவு தொழில் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? கல்யாண மழையோசை கொண்டு ஆற்றேனி முன்னாடி செல்லு, பின்னாடி நான் பாரேன் ஏடு, கண்ணாளன் காதோடு சொல்லு, மாமன் 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 கல்யாண மழையோசை கொண்டு ஆற்றேனி முன்னாடி தேடு,
கூலி அண்ணெல்லாம் வந்தா தானே காவலுக்கு போக முடியும். இருக்கிற காலத்தை நேரத்தை அனுசரிச்சு நடக்கணும். காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்குக்கு ஒப்பு அப்படின்றது போல அவங்க எல்லாம் வரட்டும். சேர்ந்து நந்தவனத்துக்கு சென்று வருகிறேன். தந்தனே நானே தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பக்குவமாய் குண
கிளி